முன்னாள் முதல்வர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியிலே மேலாண்மை துறை இயக்குநராக பணியாற்றி வருகின்றார். மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தில் பொருளாளராக இருக்கிறார். தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணையினுடைய துணைத் தலைவராக இருக்கின்றார். ஊழல் ஒழிப்பு கூட்டமைப்புகளின் ஆலோசகராக இருக்கின்றார். இப்படி பல்வேறு நிலையிலே பொறுப்பேற்றிருக்கின்ற அன்னை வராகி ஆன்மீக நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் முனைவர் மீ சந்திரசேகர் ஐயா அவர்களை நன்றி நல்கிடும்படி அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப இன்றளவுக்கும் என்னால் தமிழ் பணி செய்ய முடிகிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் என்னுடைய தாத்தா பேராசிரியர் முனைவர் புலவர் தா கோடப்பிள்ளை ஐயா. காரணம், கோடப்பிள்ளை ஐயாவுடைய தமிழ் பணி என்பது என்னை பொறுத்தவரை தமிழ் இலக்கியத்தோடே சொல்ல வேண்டும் என்றால் சொல்வேன். ஏனென்றால் தமிழ் இலக்கியத்தை தமிழை மூவேந்தர்கள் என்று சொல்வார்கள் வளர்த்தது, முத்தமிழ் என்று சொல்வார்கள். முத்தமிழிலும் முத்திரை பதித்த ஒரே மாமனிதர் முனைவர் புலவர் தா கோடப்பிள்ளை ஐயா. அவருடைய மரபு இலக்கணத்திலிருந்து கட்டுரையாகட்டும், நாடகமாகட்டும், இசைத்தமிழர் கவிதை வடித்தாகட்டும், முத்தமிழிலும் முத்திரை பதித்த ஒரு மாபெரும் மகான். அவருக்கு இன்றைக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் என்னவென்றால், அவர் மறைவு எய்தியது 1/8/2009. சில தலைவர்களுக்கு, சில புலவர்களுக்கு மறைந்த பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகள் தொடர்ந்து நினைவேந்தல் நடக்கும். அப்ப 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு மறந்து விடுவார்கள். ஆனால் கோடப்பிள்ளை ஐயா இறந்தது 2009. ஆனால் இன்றைக்கு நினைவேந்தல் கூட்டத்தை 2017 நடத்துகிறோம் என்றால் அவர் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே மிகப்பெரிய உதாரணம். அடுத்ததாக என்னுடைய அருமை அண்ணன் கப்பல் கவிஞர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அதேபோல் புலவர் தியாகசந்தன் ஐயா அவர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் புலவரை பார்த்தவர்கள். ஆனால் இவர்கள் இருவரும் அவரோடு உலகத்தில் உள்ள பல நாடுகளில் சுற்றுப்படம் செய்தவர்கள். குறிப்பாக கப்பலிலே ஐயா அவர்கள் பல கவிதைகளை யாத்த பொழுது அதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் என்னுடைய தாத்தா கோடப்பிள்ளை ஐயா அவர்கள். அந்த வகையிலே எங்களுடைய நெஞ்சை தொட்டவர். தமிழ் இலக்கணத்தில் மிகப்பெரிய ஆழமான பற்றுடையவர். தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று கவிஞர் பாடியிருக்கின்றார். ஆனால் எனக்கு தெரிந்தவரை அதை செயல்படுத்தி காட்டியவர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் கோடப்பிள்ளை ஐயா மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தமிழ் இலக்கணத்தில் யாராச்சும் ஒரு உச்சரிப்பு மாறுதலாக இருந்தால் சட்டையை பிடித்துக் கொண்டு அவருடைய வாக்குவாதம் செய்வதிலே அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த பற்றுடையவர் தான் இந்த தமிழ் இலக்கியத்திலே மிகப்பெரிய ஆழ்ந்த பற்றுடையவர் தான் ஐயா கோடப்பிள்ளை அவர்கள். அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் பங்கேற்றிருப்பது தமிழுக்கும் கோடப்பிள்ளை ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற பற்றும் நாங்கள் நிச்சயமாக உறுதி கொள்கிறோம். அது ஒரு முக்கிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கோடப்பிள்ளை ஐயாவுடைய நினைவேந்தல் நிகழ்வு தென்பக தமிழ் அரங்கில் நடக்குதுன்னா நிறுவனருக்கும் கோடப்பிள்ளை ஐயாவுக்கும் ஒரு வெள்ளிய ஒரு உறவு உண்டு. அதை எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்முடைய அரங்கில தமிழ் மாமணி விருது கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த விருது பட்டியல் கோடப்பிள்ளை ஐயா பெயர் இருக்கும் என்று அவர் ஏங்கியது உண்டு. ஆனால் அது காலம் இருக்கு, இன்னும் அவருக்கு 10 ஆண்டுகள் இருப்பாருன்னு இன்னும் நிறுவனம் நினைச்சிருந்தார். நான் அவர் பேசிட்டு இருப்பது, நான் கூட நிறுவனம் சொன்னேன், எப்ப தாத்தாவுக்கு தமிழ் மாமணி விருது கொடுப்பீங்க கேட்கும் போது அவருக்கு இன்னும் காலம் இருக்கு. அவர் வருஷம் புத்தகம் போட்டுட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு 25 புத்தகம் ஆயிருக்கு. எப்படி ஒரு 50 புத்தகம் கொடுப்பாரு. 50 புத்தகம் போடும்போது நம்ம தமிழ் மாமணி விருது கொடுத்தோம்னா இன்னும் நல்லா வெயிட்டா இருக்கும் அப்படிதான் நினைச்சோம். ஆனால் யமன் மிக விரைவிலே அவர் எடுத்துக்கொண்டு விட்டார். இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் தாத்தா அவருக்கு உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக 50 என்ற புத்தகத்தை அவர் தொட்டிருக்கிறார். அவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை அவர்களிடத்தில் உண்டு. பல்வேறு யுகத்திலே பல்வேறு தளங்களிலே அவர் புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு தவறிட்ட அந்த படத்திருப்பு நிகழ்வுக்கு நம்முடைய நிறுவனம் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். அப்ப அவருக்கு உடம்பு சரியாம இருந்துச்சு. நான் நிறுவனத்தை சொன்னேன், நீங்க வர வேண்டாம், இளங்கம் மட்டும் அனுப்புனா போதும் அப்படின்ற மாதிரி. இல்லை
அவருக்கு விருது கொடுக்க வேண்டும் என்று அது தவறி போச்சு. அதே என் நெஞ்சை தட்டிட்டு இருக்கு. அதனால படத்திறப்பு நிகழ்வில் நான் கண்டிப்பாக கலந்து கொண்டுவேன் என்று அந்த படத்திறப்பு நிகழ்ச்சியை அவர் இல்லத்தில் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பெருக்காக நிறுவனம் அவர்கள் உரையாற்றினார். அந்த இப்ப 2 பேருமே அமரராகிவிட்டார்கள். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பாரப்பாங்க இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஒரு தமிழ் மாமொழி விருது கொடுக்க நினைச்ச கொடுக்க முடியல. ஆனா 2009 இறந்தவனுக்கு 2017 என் புள்ள இளங்கோ வந்து மிகப்பெரிய ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி தமிழ் மாமொழி விருதுக்கும் சற்று மேலாகவே இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த வகையிலே ராஜ இளங்கோன் அவர்களுக்கும் செண்பக தமிழ் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு உற்ற துணையாக